ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். தொடர்கிறது. மோசமான ஆன்மாக்கள் இறக்கும்போது கீழ்மட்ட தலங்களைச் சேர்ந்த ஆவி உலக ஆன்மாக்கள் அந்த மோசமான ஆன்மாக்களை அழைத்துச் செல்ல வருகின்றனர். இதன் நோக்கம் என்ன? பூமியில் ஒரு தீய ஆன்மா இறக்கவிருக்கும் போது கீழ்மட்ட நிலைகளில் உள்ள குழு ஆன்மாக்கள் அவரை கூட்டிச் செல்ல வருகின்றனர். ஆனால் இந்த ஆன்மாக்கள் ஆன்மீக ரீதியாக கீழ்நிலையில் இருப்பதால் அவர்கள் இந்த வேலையை செய்யும் போது அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். பூமியில் உள்ள ஒரு கீழான ஆன்மாவை ஆவி உலகிற்கு கூட்டி வருவதற்கு இந்த ஆன்மாக்கள் தங்கள் தளத்தின் பேரான்மாவிடமிருந்து அனுமதி பெற்றாக வேண்டும். அந்த பேரான்மா இந்த வேலைக்காக ஓர் உதவியாளரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த உதவியாளர் வழக்கமாக 4வது தளத்தின் 5வது நிலைக்கும் 5வது தளத்தின் 5வது நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒருவராக இருக்கிறார். எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களுக்குரிய தலங்களுக்கு செல்வதை உறுதி செய்வதற்கு இவர்கள் பாதுகாவலாக நிற்கின்றனர். இது ஒரு சோதனையாக செய்யப்படுகிறது. இந்த ஆன்மாக்களுக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கடமையை செய்வதன் மூலம் தாங்கள் மாற விரும்புகிறோம் என்ற சமிக்ஞையை அவர்கள் கொடுக்கக்கூடும். இவ்வாறு அவர்கள் தங்கள் வழிநெடுகிலும் பயிற்றுவிக்கப்பட்டும் சோதிக்கப்பட்டும் வருகின்றனர். நாங்கள் பிறக்கும் போது இதே இயல்பான மாற்றம் நிகழ்கிறதா? நாங்கள் ஆவிகளாக தொடங்கி அரூப வடிவினராக ஆகி இறுதியில் மனிதர்களாக ஆகிறோமா? இல்லை. ஆவி உலக ஆன்மா ஒன்று புவி உலகில் மீண்டும் பிறக்கும் போது அவர் இந்த அரூப நிலைக்குள் போவதில்லை. அவருடைய ஆன்மாவும் ஆழ்மனமும் பூமியில் உள்ள ஒரு நபரின் ஸ்தூல உடலை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. எனவே அந்த ஆவி உலக ஆன்மா நேராக ஒரு மனிதராக மாறிவிடுகிறார். அரூப வடிவில் இருப்பதை ஆன்மாக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கின்றனர்? 1. அவர்கள் இந்த லௌகீக உலகின் மீது அதீத பற்று கொண்டிருக்கின்றனர். 2. பூமியில் உள்ள தங்கள் அன்புக்குரியவர் ஒருவரை அவர்கள் பாதுகாக்க விரும்புகின்றனர். பூவுலக மனிதர்கள் இருக்கும் அதே லௌகீக உலகில் தாங்கள் இருப்பதன் மூலம் தங்களால் அவர்களுக்கு உதவ முடியும் என்று அவர்கள் தவறாக நம்புகின்றனர். 3. அவர்கள் ஒரு தாழ்வான ஆன்மீக தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுடைய ஆழ்மனம் கூறுகிறது. ஆனால் அவர்கள் துன்புற விரும்புவதில்லை என்பதால் அவர்கள் அவ்வாறு செய்ய மறுத்து விடுகின்றனர். தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு இருப்பதால் அவர்களால் இந்த தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ள முடிகிறது. ஆனால் அரூப வடிவில் இருப்பதை ஓர் ஆன்மா தேர்ந்தெடுக்கும் போது அவர் தொடர்ந்து கீழ்நிலைக்கு செல்கிறார். தன்னுடைய எதிர்மறை கர்ம வினையை அதிகரிக்கிறார். ஏனெனில் அவர் தன்னுடைய ஆள் மனதிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஓர் ஆன்மீக விதியை மீறிக்கொண்டிருக்கிறார். மனிதர்களாக இருந்து பிறகு அரூப வடிவினராக மாறி பிறகு ஆவிகளாக உருவெடுப்பதுதான் இயல்பான மாற்றம். ஆனால் அவர் இந்த மாற்றத்திற்கு உட்பட மறுத்து விடுகிறார். 4. அவர்கள் எதிர்மறையான ஆன்மாக்களாக இருந்தால் தொடர்ந்து அரூப வடிவிலேயே இருந்து கொண்டு புவிவாழ் மக்களுக்கு தீங்கு விளைவிக்க விரும்புகின்றனர். இதனால் அந்த அரூப ஆன்மா ஆன்மீக ரீதியாக தாழ்ந்த நிலைக்கு சென்று தன்னுடைய எதிர்மறை கர்ம வினையை அதிகரித்துக் கொள்கிறார். 5. பூமியில் இருந்தபோது போதை மருந்துகள், மது போன்ற சில பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக ஆகியிருந்தனர். அவர்கள் அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க விரும்புவதால் இப்பழக்கங்களுக்கு அடிமைகளாக ஆகியுள்ளவர்களுடன் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். வெளிமனதை ஆழ்மனதுடன் எவ்வாறு ஒத்துழைக்க வைப்பது? வெளிமனதின் இயல்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆழ்மனம் எப்படி உங்களுடைய ஆன்மீக ரீதியான நேர்மறையான மனமாக இருக்கிறதோ அதே போல உங்கள் வெளிமனம் புவி சார்ந்ததாகவும் எதிர்மறையானதாகவும் இருக்கிறது. அது இயல்பாகவே அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வெளிமனதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்களை படுகுழிக்குள் தள்ளிவிடும். அது உங்களை தந்திரமாக ஏமாற்றும். அது மாயைகளை உருவாக்கும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு பாவச் செயலை செய்யும் போது நீங்கள் ஏதோ தவறு செய்துள்ளதாக உங்கள் ஆழ்மனம் உங்களை எச்சரிக்கிறது. நீங்கள் உங்கள் தவறை திருத்திக் கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவிருக்கும் சமயத்தில் அகங்காரம் எனும் மாபெரும் ஆயுதத்தை உங்கள் வெளிமனம் முடுக்கி விடுகிறது. உங்கள் அகங்காரமானது உங்களுடைய தவறான செயல்களுக்கு நீங்கள் நியாயம் கற்பிக்கும்படி செய்கிறது. நீங்கள் செய்தது தவறு அல்ல என்றும் அது தேவையாக
இருந்ததாகவும் அது உங்களை தந்திரமாக நம்ப வைக்கிறது. தர்க்க ரீதியான அறிவார்ந்த விவாதம் ஒன்றை அது உங்கள் முன் வைக்கும். நீங்கள் அதன் தாக்கத்திற்கு ஆளாவீர்கள். அச்சமயத்தில் உங்கள் ஆழ்மனதின் குரல் மேலோங்கி பேசத் தொடங்கும். ஆனால் உங்கள் வெளிமனம் உங்களுக்கு காரணங்களை கொடுத்திருப்பதாலும் நீங்கள் சரியானவற்றையே செய்திருப்பதாக தர்க்க ரீதியான விளக்கம் ஒன்றை அது உங்களிடம் கூறியிருப்பதாலும் உங்கள் ஆழ்மனதின் குரலை நீங்கள் ஒடுக்கி விடுகிறீர்கள். தர்க்கம் மோசமானது என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் தர்க்கமும் உண்மையும் வெவ்வேறு விஷயங்கள் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். துரதிருஷ்டவசமாக உண்மையிலிருந்து விலகி ஓடுவதற்காக மக்கள் தர்க்கத்தை பயன்படுத்துகின்றனர். வெளிமனம் உங்களுக்கு தர்க்கத்தை கொடுக்கிறது, ஆழ்மனம் உங்களுக்கு உண்மையை கொடுக்கிறது. எடுத்துக்காட்டாக உங்கள் வெளிமனம் சபலத்தை நீங்கள் நியாயப்படுத்தும்படி செய்கிறது. சபலம் என்பது ஒரு தேவையே அன்றி ஒரு விருப்பம் அல்ல என்று உங்களை நம்ப வைப்பதற்கான அனைத்து காரணங்களையும் அது உங்களுக்கு கொடுக்கிறது. உங்களை தவறான வழிக்கு இட்டுச் செல்கின்ற ஓர் ஆள் விருப்பமான சபலத்தை தோலுரித்து காட்டுவதற்கு பதிலாக அது ஆன்மீக ரீதியாக தவறானது அல்ல என்று அது உங்களை நம்பச் செய்யும். வெளிமனதிடம் இருக்கின்ற மற்றுமோர் ஆயுதம் சந்தேகம். உங்கள் விசுவாசத்திற்கும் அறிவுக்கும் சவால் விடுகின்ற சந்தேகத்தை அது உங்களுக்குள் விதைக்கும். ஆழ்மனம்தான் உண்மையின் உறைவிடம். எனவே அதற்கு எல்லாம் தெரியும். சந்தேகத்திலிருந்து மீள்வதற்கு அது உங்களுக்கு உதவுகிறது. ஆனால் அது உங்கள் ஆன்மாவை வழிநடத்த நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அது சாத்தியம். சந்தேகம் எனும் விதையை நீங்கள் பேணி பராமரித்து வளர்த்தால் ஆவி உலகத்துடனான உங்கள் தொடர்பை நீங்கள் மெதுவாக பலவீனப்படுத்துகிறீர்கள். ஏனெனில் சந்தேகம் இறுதியில் ஒரே ஒரு கேள்விக்குத்தான் இட்டுச் செல்கிறது. நான் கடவுளை நம்புகிறேனா? உங்கள் ஆழ்மனம்தான் உங்கள் எஜமான். அதுதான் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான இணைப்பு. அது சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள். வெளிமனதிடம் பலவீனங்கள் இருக்கின்றன. உங்கள் ஆழ்மனதை விசாலப்படுத்துவதன் மூலம் அந்த பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்பதுதான் இந்த வாழ்க்கையில் உங்கள் லட்சியமாகும். பழக்கங்களை உருவாக்குவது உங்கள் வெளிமனம். அதுதான் அதன் மிக மோசமான அம்சம். எனவே மோசமான பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வதில் அதற்கு எந்த தயக்கமும் இருப்பதில்லை. கர்வத்தோடு இருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது, நான் ஏன் மாற வேண்டும் என்று அது கேட்கக்கூடும். ஆழ்மனம் ஒருபோதும் தேங்கி கிடப்பதில்லை. அது தொடர்ந்து வளர்கிறது. நீங்கள் உங்கள் சக மனிதர்களை முட்டாளாக்கலாம், உங்களை நீங்களே முட்டாளாக்கி கொள்ளலாம். ஆனால் கடவுள் கொடுத்துள்ள ஆழ்மனதை உங்களால் ஒருபோதும் முட்டாளாக்க முடியாது. ஒரு நபரின் ஆழ்மனம்தான் ஆகாய பதிவேட்டில் பதிவுகளை ஏற்படுத்துகிறது. கடவுள் தங்களை தண்டிக்கிறார் என்று மனிதர்கள் நம்புகின்றனர். ஆனால் அவர்கள் தவறான பாதையில் செல்லும் போது அவர்களுடைய ஆழ்மனங்கள் தான் அவர்களை தண்டிக்கின்றன. ஏனெனில் ஒருவருடைய ஆன்மாவின் இயல்பு அவருடைய ஆழ்மனதிற்கு தெரியும். ஆவி உலகையும் உங்களுடைய முந்தைய பிறவிகளையும் பற்றிய நினைவுகள் உங்கள் வெளிமனதிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் ஆழ்மனதிற்கு ஆவி உலகை பற்றிய நினைவு இருக்கிறது. பூமியில் நீங்கள் எடுத்துள்ள விவரங்கள் அனைத்தும் அதற்கு தெரியும். ஆனால் பின்வரும் காரணங்களுக்காக இத்தகவல்களை உங்கள் வெளிமனதிடம் வெளிப்படுத்த முடியாது. 1. உங்களுடைய முந்தைய பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு நினைவிருந்தால் அந்த நினைவுகள் உங்களை துரத்தும். நீங்கள் வளர்வதிலிருந்து அது உங்களை தடுக்கும். எடுத்துக்காட்டாக உங்களுடைய முந்தைய பிறவிகளில் ஒன்றில் நீங்கள் யாரையேனும் காயப்படுத்தி இருந்தால் இப்பிறவியில் அந்த குற்ற உணர்வை கையாள்வது உங்களுக்கு மிக கடினமாக இருக்கும். உங்களை உங்களால் மன்னிக்கவே முடியாது. எல்லா ஆன்மாக்களும் புதிதாக ஒரு வாழ்க்கையை துவக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். 2. உங்கள் வெளிமனம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆழ்மனம் அறிந்திருக்கின்ற பல விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உங்கள் வெளிமனதிற்கு இல்லை. 3. ஆவி உலகை பற்றிய விவரங்களும் அதற்கு நீங்கள் ஒரு நல்ல தளத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனுபவித்த ஆனந்தமும் மன அமைதியும் உங்களுக்கு நினைவிருந்தால் பூமியில் ஒரு நொடி கூட உங்களால் இருக்க முடியாது. ஆவி உலகிற்கு திரும்பிச் சென்று விட வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு தீவிர ஏக்கம் முளைக்கும். அது பூமியில் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். 4. புவி உலகில் உங்கள் வாழ்க்கை ஒரு சோதனையாகும். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினை, நீங்கள் உட்பட வேண்டிய சோதனை மற்றும் பயிற்சி ஆகியவை உங்களுக்கு தெரிந்திருந்தால் புவி உலகில் உங்கள் பயணத்திற்கு எந்த அர்த்தமும் இருக்காது. மேலும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால்
பிறகு அது ஒரு சோதனையாக இருக்காது. அனுபவங்களை பெறுவதற்கும் உங்கள் ஆன்மாவை பயிற்றுவிப்பதற்கும் மென்மேலும் உயர்வதற்கு உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கும் தான் நீங்கள் புவி உலகில் இருக்கிறீர்கள். உங்களுடைய முந்தைய பிறவிகள் உங்களுக்கு நினைவிருந்தால் அப்பிறவிகளில் நீங்கள் செய்த தவறுகளை இப்போது நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கப்படுவீர்கள். எனவே உங்களுக்கு உண்மையான வளர்ச்சி எதுவும் இருக்காது. உங்கள் வாழ்க்கையும் தேர்ந்தெடுப்புகளும் இயந்திரத்தனமானவையாக ஆகிவிடும். நீங்கள் ஓர் இயந்திரத்தைப் போல வாழ்வீர்கள். பூமியில் ஒரு சில ஆன்மாக்களின் ஆழ்மனங்கள் மற்றவர்களின் ஆழ்மனங்களை விட அதிக வளர்ச்சியை அடைந்துள்ளன. சில சமயங்களில் பூமியில் தங்களுடைய முந்தைய பிறவிகளை பற்றிய நினைவுகளை கொண்டிருப்பதற்கு இந்த ஆன்மாக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆவி உலகை பற்றிய நினைவும் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இது மிகவும் அரிது. மக்களுக்கு அதிக விசுவாசத்தை கொடுப்பதற்காகவும் கடவுளின் ஞானத்தை பரப்ப உதவுவதற்காகவும் அந்த அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒருவரின் ஆழ்மனம் திறந்திருக்கவில்லை என்றால் அந்த நபரால் எப்படி மாற முடியும்? சூர்தாஸின் கதையை இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய தீய செயல்களால் அவருடைய ஆழ்மனம் உறங்கச் சென்று விட்டது. அவருக்கு ஓர் அதிர்ச்சி வைத்தியம் தேவைப்பட்டது. கார் விபத்து ஒன்றின் மூலமாக அது அவருக்கு ஏற்படுத்தப்பட்டு அவருக்கு விழிப்பூட்டப்பட்டது. அந்த விபத்து பல தொடர்ச்சியான நிகழ்வுகளுக்கு வழிவகுத்தது. இறுதியில் அது அவரை ஒரு குகைக்கு இட்டுச் சென்றது. அங்கு அவர் தன் மரணத்தை எதிர்கொண்ட போது தான் செய்திருந்த தவறான காரியங்களை அவர் புரிந்து கொண்டார். அவற்றை உணர்ந்து கொண்டார். அவருக்கு இந்த வேதனையூட்டும் அதிர்ச்சி மிகவும் அவசியமாயிற்று. ஏனெனில் அவருடைய ஆழ்மனம் முற்றிலுமாக செயலிழந்து போயிருந்தது. ஆனால் ஒருவருடைய ஆழ்மனம் லேசாக திறந்திருந்தால் கூட அதனோடு பேசுவதற்கு அவருடைய ஆன்மா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தான் செய்துள்ள தவறை அதனிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது அவர் உடல் ரீதியாக காயப்படுவதை தவிர்க்கும். தன்னை மாற்றிக்கொள்வதற்கான உண்மையான விருப்பம் அவருக்கு இருக்க வேண்டும். சூர்தாஸ் உண்மையிலேயே உள்ளிருந்து மாற விரும்பினார் என்பது அவருடைய பேராண்மைக்கு உறுதியாக தெரிந்தபோதுதான் சூர்தாஸின் உதவிக்கு அவர் வந்தார். சூர்தாஸ் தான் செய்த தவறான காரியங்களை ஒப்புக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினார். ஆனால் காட்டு விலங்குகளால் சூழப்பட்டிருந்த ஒரு காட்டின் நடுவே அமைந்த ஓர் இருண்ட குகையில் அவர் தன்னிடம் தானே அதை ஒப்புக்கொண்டார். அது ஒரு வழிபாட்டு தலம் அல்ல. அவருடைய பாவ மன்னிப்பை கேட்க அங்கு யாரும் இருக்கவில்லை, அவருடைய சொந்த ஆழ்மனதை தவிர. நீங்கள் உங்கள் மத போதகரிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை உங்கள் பூமியில் நிலவுகிறது. இது முற்றிலும் தவறு. உங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் உங்கள் மத போதகருக்கு இல்லை. அவரும் உங்களைப் போல ஒரு மனிதர்தான். அவருக்கு ஆன்மீக அறிவு இருந்தால் அவரால் நிச்சயமாக உங்களை வழிநடத்த முடியும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் போது நீங்கள் தவறு செய்துள்ளதை நீங்கள் உங்கள் ஆழ் மனதிடம் ஒப்புக்கொள்கிறீர்கள். நீங்கள் மாறுவதற்கு உங்களுக்கு உதவும்படி அதனிடம் கேட்கிறீர்கள். பின்வருத்தம் கொள்ளுதல் என்ற சொற்றொடரும் பூமியில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஒருவர் தன் செயலுக்காக வருத்தப்படுவது மட்டும் பின்வருத்தம் அல்ல. நீங்கள் செய்துள்ள தவறை திருத்திக் கொண்டு மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பதுதான் நீங்கள் உண்மையிலேயே பின்வருத்தம் கொள்கிறீர்கள் என்று பொருள்படும். ஒரு மனிதன் என்ற முறையில் நீங்கள் மேம்பட விரும்பினால் அந்த விருப்பம் உங்கள் ஆன்மாவிடம் இருந்துதான் வர வேண்டும். ஆன்மீக ரீதியாக உயர வேண்டும் என்று யாராலும் அந்த ஆன்மாவை கட்டாயப்படுத்த முடியாது. அது அந்த ஆன்மாவின் சொந்த நலனுக்காக இருந்தாலும் கூட. சுதந்திரமான தேர்ந்தெடுப்பு விதிதான் இது. சுதந்திரமான தேர்ந்தெடுப்பு விதி இதுதான். மேலும் ஓர் ஆன்மா உண்மையிலேயே மேம்பட விரும்புகிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்கான சக்தி இறைவனின் உதவியாளர்களுக்கு இருக்கிறது. அதாவது மாற விரும்புகின்ற ஓர் ஆன்மாவின் பலவீனங்களும் வலிமைகளும் எவை என்பதை ஆவி உலகில் உள்ள ஆன்மாக்களால் தீர்மானிக்க முடியும். மாற வேண்டும் என்ற உண்மையான விருப்பம்தான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாகும். அந்த உண்மையான விருப்பம் இருந்தால்தான் ஓர் ஆன்மாவை ஒளியை நோக்கி அவருடைய ஆழ்மனதால் வழிநடத்த முடியும். ஒருவர் தன் ஆழ் மனதை எவ்வாறு திறப்பது? ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதற்கு ஒரு மனிதர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தன் ஆழ் மனதை திறப்பதுதான். உங்கள் ஆழ் மனதை திறப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இவை. 1. பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் ஆழ் மனதை திறக்க உங்களுக்கு உதவுமாறு கடவுளிடம் வேண்டுங்கள். அன்புள்ள இறைவா, உன்னுடைய நல்வழியில் என்னை வழிநடத்து.
நான் சரியான விஷயங்களை செய்யும்படி செய். என்னுள் இருக்கும் தவறான ஆசைகளையும் உணர்வுகளையும் நான் களைவதற்கு எனக்கு உதவு. உன்னுடைய ஞானத்தை எனக்கு கொடு. உன்னுடைய ஒளிமயமான பாதையை எனக்கு காட்டு. நான் ஒருபோதும் தவறு செய்யாமல் இருக்கும்படி என்னை பார்த்துக் கொள்வதற்கு என் ஆள் மனதிற்கு விழிப்பூட்ட எனக்கு உதவு. சர்வ வல்லமை படைத்த இறைவா, தயவு செய்து எனக்கு உதவு. 2. உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள். உங்களுக்கு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. உங்கள் மனம் முற்றிலுமாக வெறுமையாக இருக்க வேண்டும். ஏதேனும் எண்ணம் உங்கள் மனதிற்குள் நுழைந்தால் அது தானாகவே வெளியேறட்டும். அதை வெளியேற்றுவதற்கோ அல்லது அதை ஊக்குவிப்பதற்கோ போராடாதீர்கள். நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் 2 நிமிடங்கள் வரை மட்டும் உங்கள் மனதை வெறுமையாக வைத்திடுங்கள். ஓர் இடத்தில் நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்றனவா அல்லது எதிர்மறையான அதிர்வுகள் இருக்கின்றனவா என்பதை உள்ளுணர்வு ரீதியாக அறிந்து கொள்ளுங்கள். எதிர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் 1 நிமிடத்திற்கு மேல் உங்கள் மனதை வெறுமையாக்காதீர்கள். சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் இடைப்பட்ட நேரங்களில் மட்டுமே நீங்கள் உங்கள் மனதை வெறுமையாக்க வேண்டும். 3. உங்கள் ஆழ் மனதிடம் பேசுங்கள். நீங்கள் உங்கள் ஆழ் மனதிடம் பேசுவதன் மூலம் உங்கள் ஆழ் மனதின் இருத்தலை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். பிறகு அதனிடம் முழுமையாக சரணடைந்து உங்களுக்கு வழிகாட்டும்படி அதனிடம் கேளுங்கள். 4. உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரையை காது கொடுத்து கேளுங்கள். காது கொடுத்து கேட்டல் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் வழிகாட்டுதலை நடைமுறையில் செயல்படுத்துதல் என்று பொருள். உங்கள் ஆழ்மனதின் அறிவுரையை நீங்கள் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதற்கு வலுவூட்டுகிறீர்கள். மாறாக நீங்கள் அதன் அறிவுரையை புறக்கணிக்கின்ற ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள். 5. உங்கள் வெளிமனதை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் அதன் எஜமானே அன்றி அதன் அடிமை அல்ல என்று அதனிடம் கூறுங்கள். பூமியில் உங்கள் வெளிமனம் 100% திறந்திருக்கிறது. ஆனால் ஒரு சராசரி மனிதனின் ஆழ்மனம் வெறும் 1%லிருந்து 2% வரை மட்டுமே திறந்திருக்கிறது. நீங்கள் மிக நல்லதோர் ஆன்மாவாக இருந்தால் பூமியில் உங்கள் ஆழ்மனம் அதிகபட்சமாக 7%லிருந்து 9% வரை திறந்திருக்கும். எனவே உங்கள் ஆழ்மனம் மிகச் சிறிதளவே திறந்திருந்தாலும் நீங்கள் விரும்பினால் உங்கள் வெளிமனதை அதனால் கட்டுப்படுத்த முடியும். ஓர் ஆன்மா 7வது தளத்தின் 9வது நிலையை எட்டும் போது உங்கள் ஆழ்மனம் வெறுமனே 20% மட்டுமே திறந்திருக்கிறது. அடுத்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தொடர்ந்து பக்குவம் அடைகிறீர்கள். 7வது பிரபஞ்சத்தின் இறுதி நிலையில்தான் உங்கள் ஆழ்மனம் 100% திறக்கிறது. அப்போதுதான் கடவுளை முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய இருத்தலில் உங்களால் வாழ முடியும். உங்கள் மனதை வெறுமையாக்குவது எப்படி என்பதற்கான அறிவுறுத்தல்கள் இவை. சூரிய உதயத்திற்கு பிறகும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவும் மட்டுமே நீங்கள் உங்கள் மனதை வெறுமையாக்க வேண்டும். ஏனெனில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூமியின் அதிர்வுகள் மாறுகின்றன. அவை அதிக எதிர்மறையாக ஆகின்றன. பின்வரும் எளிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் அதிக மன அமைதியை உணர்வீர்கள். அவை என்ன என்பதை இப்போது பார்ப்போம். 1. உங்களை பாதுகாக்கும்படியும் உங்கள் ஆழ்மனதை திறக்க உங்களுக்கு உதவும்படியும் உங்கள் சொந்த வார்த்தைகளில் கடவுளிடம் கேளுங்கள். 2. சுருக்கமாகவும் உண்மையாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். 3. உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள். மனதை வெறுமையாக்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிய வேலை தொலைதூர சத்தங்களை கேட்பதுதான். எதையும் அலசி ஆய்வு செய்யாதீர்கள். ஓர் எண்ணம் உங்கள் மனதில் முளைத்தால் அதை கண்டுகொள்ளாதீர்கள். அது தானாகவே வெளியேறிவிடும். அதை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சிக்காதீர்கள். அமைதியாக இருங்கள். 4. நேர்மறையான அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் சுமார் 2 நிமிடங்கள் வரை உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள். எதிர்மறை அதிர்வுகள் இருக்கின்ற இடங்களில் 1 நிமிடத்திற்கு மேல் உங்கள் மனதை வெறுமையாக்காதீர்கள். உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக நீங்கள் இதை கடைபிடித்தாக வேண்டும். 5. கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். ஒரு சுருக்கமான உண்மையான பிரார்த்தனையுடன் நிறைவு செய்யுங்கள். 6. நீங்கள் உங்கள் மனதை வெறுமையாக்கும் ஒவ்வொரு முறைக்கும் இடையே ஒரு 3 மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும். 7. உங்கள் மனதை வெறுமைப்படுத்தும் போது தெற்கு நோக்கி அதை செய்யாதீர்கள். அதை வடக்கு நோக்கி செய்வது சிறந்தது. 8.
மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது உங்கள் மனதை வெறுமைப்படுத்தாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கே தெரியாமல் எதிர்மறை அதிர்வுகளுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தக்கூடும். 9. ஒரு மெழுகுவர்த்தி, ஓர் அகல் விளக்கு போன்ற ஏதேனும் ஓர் இயற்கையான சுடர் உங்கள் அருகில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனதை வெறுமைப்படுத்தும் போது அந்த ஒளி உங்களை பாதுகாக்கிறது. சரியான தேர்ந்தெடுப்பை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதலை நீங்கள் பெறுவீர்கள். அதே போல சரியான செயலை செய்து உங்கள் எண்ணங்களை நேர்மறையான ஆன்மீக நடவடிக்கைகளாக மாற்றுவதற்கு தேவையான வலிமையையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். ஆழ் மனதிற்கும் வெளிமனதிற்கும் இடையேயான வேறுபாடுகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. இவ்விரண்டு மனங்களின் இயல்பை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எந்த மனதின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும், எந்த மனதை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆழ்மனம் மனசாட்சி என்றும் உயர்மனம் என்றும் அழைக்கப்படுகிறது. வெளிமனம் ஸ்தூல மனம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆழ்மனம் ஆன்மீகம் சார்ந்தது, வெளிமனம் உடல் சார்ந்தது. ஆழ்மனம் உள்ளார்ந்த மனசாட்சிக்கு உட்பட்ட மனம், வெளிமனம் புறவயமான மேலோட்டமான மனம். ஆழ்மனம் அளப்பரிய புரிதலை கொண்டது, வெளிமனம் மட்டுப்படுத்தப்பட்ட புரிதல் உடையது. ஆழ்மனம் நிரந்தரமானது, வெளிமனம் தற்காலிகமானது. ஆழ்மனம் உண்மையும் உறுதியும் கொண்டது, வெளிமனம் உண்மையற்றதாகவும் உறுதியற்றதாகவும் இருக்கக்கூடும். ஆழ்மனம் தன்னலமற்றது, வெளிமனம் பெரும்பாலும் தன்னலமானது. ஆழ்மனம் எப்போதும் அமைதியாக இருக்கிறது, வெளிமனம் பதற்றமாகவும் நிலையற்றதாகவும் இருக்கக்கூடும். ஆழ்மனம் கடவுளின் இருத்தலுக்கான ஆதாரத்தை தேடுவதில்லை, வெளிமனம் ஆதாரங்கள் தேவை, கடவுளின் இருத்தல் குறித்து எப்போதும் சந்தேகிக்கும். ஆழ்மனம் சரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வரை தொடர்ந்து தாக்குப்பிடிக்கும், வெளிமனம் முயற்சியை கைவிட்டுவிடும், விடுபடுவதற்கு சுலபமான வழியை தேடும், தவறான எண்ணங்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நியாயம் கற்பிக்க முயற்சிக்கும். ஆழ்மனம் ஆவி உலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது, வெளிமனம் பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆழ்மனம் உள்ளார்ந்த வலிமையை கொடுக்கிறது, வெளிமனம் உங்களை பலவீனமாக்குகிறது. ஆழ்மனம் சபலத்திலிருந்து விடுபட உதவுகிறது, வெளிமனம் சபலத்திற்கு உட்படுகிறது. ஆழ்மனம் உணர்கிறது பௌதீக உலகை சார்ந்திருப்பதில்லை, வெளிமனம் முற்றிலுமாக பௌதீக உலகை சார்ந்திருக்கிறது. மேலும் பல அரிய தகவல்களுக்கும் நீங்கள் அறிந்திராத விஷயங்களுக்காகவும் வியப்பு கூட்டும் விஷயங்களுக்காகவும் காத்திருங்கள். ஆவி உலகின் விதிகளுக்காக வரும் வாரம் வரை தொடரும்.